ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் நம்பர் 6ஓட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு டொமைன் யூசர், குரூப் ஆஃப் டொமைன் யூசர வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி, அத வந்து எப்படி வந்து கிளையன்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். வயா குரூப் பாலிசி ப்ரிஃபரன்ஸ் வழியா எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? அது கிளாஸ் நம்பர் 6 அதோட கன்டினியூஷனா தான் 2வது இதுல வந்து எப்படி வந்து 2வது மெத்தட்ல வந்து எப்படி அதே வந்து ஒரு குரூப் ஆஃப் டொமைன் யூசர வந்து குரூப் பாலிசியோட அனதர் மெத்தட பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் இதுல இது நம்ம பார்த்தாச்சு லாஸ்ட் கிளாஸ்ல. அது வந்து பார்ட் 1ன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. கிளாஸ் நம்பர் 6 பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுல வந்து எப்படி வந்து ஒரு சர்வர்ல உள்ள குரூப் ஆஃப் டொமைன் யூசர வந்து எப்படி வந்து குரூப் பாலிசி பிரிஃபரன்ஸ் வழியா எப்படி வந்து ஒரு கிளையன்ட் மிஸோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப்ல வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேனேஜிங் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித் ரிஸ்ட்ரிக்டட் குரூப் வழியா எப்படி வந்து நம்ம புல் பண்ண போறோம். கிளையண்டோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல வந்து எப்படி புல் பண்ண போறோம் ஒரு குரூப் ஆஃப் டொமைன் யூசர அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இத இத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம். லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அந்த அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அதுல வந்து 2 ஒரு செக் மார்க் மாரி செக் பாக்ஸ் இருக்கும். அத நான் வந்து டிக் பண்ணியிருந்தேன். அந்த இது ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு காட்டுனா புரியாது. ஸோ அது எதுலன்னா எடிட், ரெஃபரன்ஸ், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ 2 செக் பாக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இத வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டெலீட் ஆல் மெம்பர் யூசர்ஸு, டெலீட் ஆல் மெம்பர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டெம்ப்ளேட்ல வரும்போது, இந்த லோக்கல் குரூப் பாலிசி பிரிஃபரன்ஸ்ல வந்து யூசர் எப்படி வந்து புல் பண்ணிட்டு நான் இந்த 2மே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 2 இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கிளாஸ் நம்பர் 6 பார்ட் 1 போய் பார்த்துருங்க. சரியா? ஸோ இதே டைப் வந்து நம்ம வந்து இந்த ரிஸ்ட்ரிக்டட் இதுலயும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்றேன் இத. உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க போயிட்டு அந்த கிளாஸ பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதே மெத்தடு தான். ஆனா வந்து இதுல நம்மளுக்கு வந்து செக் பாக்ஸ் குடுத்துட்டாங்க. அந்த ரிஸ்ட்ரிக்டட் குரூப் பாலிசிய வந்து நம்ம அப்ளை பண்ண பிறகு நம்மளுக்கு செக் பாக்ஸ் குடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு பாலிசியா தான் அப்ளை பண்ண முடியும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலிசி நம்மளுக்கு வந்து எந்த யூசருமே வேணாம். எனக்கு வந்து ஆல்ரெடி ஓல்டு யூசர் எதுவுமே வேணாம். நான் வந்து புஷ் பண்ற குரூப் வந்து எனக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல மட்டும் இருந்தா போதும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத ரன் பண்ணுவோம். அந்த இத நான் சொல்றேன் அது. ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து லாஸ்ட்டு கிளா கிளாஸ் கிளாஸ் 6 பார்ட் 1 பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்பளோட இதுக்கு போனோம்னா, இந்த 2வது பாயிண்ட்டுக்கு போனோம்னா, ஸோ இந்த மேனேஜிங் லோக்கல் அட்மின்ஸ் வித் ரிஸ்ட்ரிக்டட் குரூப்ஸ் ஜிபிஓ. ஓகேவா? இதுல வந்து 2 அதே செக் பாக்ஸ் வந்து இதுல வந்து நம்ம 2 இதா பிரிப்போம். ஓகேவா? வித்தவுட் ரிமூவிங் த ஓல்ட் மெம்பர் இன் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ் அப்படின்னா, அ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஆல்ரெடி மெம்பரா இருக்காங்கல்ல, கிளையன்ட் மிஷினோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ்ல வந்து ஆல்ரெடி மெம்பரா இருக்கிறவங்கள நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம். எதுவுமே செய்ய மாட்டோம். ஓகேவா? நோட்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். அடிஷனலி ஆடிங் குரூப் ஆஃப் டொமைன் யூசர் டூ த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ் ஆஸ் எ மெம்பர். ஓகேவா? ஒரு மெம்பரா மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். அ ஓகேவா? ஸோ 2வது எப்படி பண்ண போறோம்? ரிமூவிங் த ஓல்ட் மெம்பர் இன் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப். தட் மீன்ஸ் கிளையன்ட் சைட்ல உங்களுக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த பாலிசி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடு. அதுக்கு நோட்ஸ்ன்னு குடுத்து, ஒன்லி த குரூப் ஆஃப் டொமைன் யூசர் டூ பி ஆடட் இன் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ் ஆஸ் மெம்பர். ஸோ நான் எப்போ வந்து குரூப் பாலிசிய வந்து புல் பண்றேனோ,
அப்போ வந்து லோக்கல் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் டொமைன் யூஸர வந்து நான் வந்து சர்வர்லேருந்து குரூப் பாலிசி வழியா புல் பண்றேனோ, அப்போ வந்து எனக்கு வந்து அங்க உள்ள பழைய மெம்பரா இருக்காங்கல்ல, ஏற்கனவே உள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல மெம்பரா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு. எனக்கு வந்து பர்ட்டிகுலர் குரூப்ப மட்டும் தான் நீ மெம்பரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். நம்ப அந்த செக் பாக்ஸ் பார்த்ததுக்கும், இதுக்கும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆவணும். ஓகேவா? இது புரியலன்னா, நீங்க திருப்பி ரிப்பீட்டடா பாருங்க. உங்களுக்கு புரியும். அந்த இப்ப இந்த இதில பார்த்தோம்ல, ஆடிங் டொமைன் யூசர்ஸ் டூ த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வயா குரூப் பாலிசி பிரிஃபரன்ஸ் அதோட கான்செப்ட்டும், இதோட கான்செப்ட்டும் ஒண்ணு தான். அந்த டெம்ப்ளேட்லயே வந்து இந்த 2 ஆப்ஷனும் இருக்கும். ஓகேவா? அந்த டெம்ப்ளேட்லயே இந்த 2 ஆப்ஷனும் இருக்கும். நீங்க தனித்தனியா கிரியேட் பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஆனா, நீங்க செகண்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது, நீங்க தனித்தனியா கிரியேட் பண்ணணும். குரூப் பாலிசி வந்து தனித்தனியா வந்து கிரியேட் பண்ற மாரி வரும். ஓகேவா? ஒண்ணு ஒண்ணு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம், இந்த மாரி எனக்கு வேணாம் அப்டின்டா, நீங்க அந்த இன்னொரு பாலிசி நீங்க ரன் பண்ணும்போது, நீங்க இந்த பாலிசிய டெலீட் பண்ணிட்டு, இந்த பாலிசிய ரன் பண்ண மாரி வரும். ஓகேவா? ஸோ, அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து புது மெத்தட். ஓகேவா? இது வந்து நியூ மெத்தட். திஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்ளது வந்து நியூ மெத்தட். ஓகேவா? ஓகே. இது வந்து நியூ மெத்தட். ஓகே. இது வந்து நியூ மெத்தட். ஓகே. செகண்ட் பாயிண்ட்ல உள்ளது வந்து ஓல்டு மெத்தட். இது வந்து ஓல்டு மெத்தட். ஓல்டு மெத்தட். ஓகே. இது வந்து ஓல்டு மெத்தட். புரியுதா உங்களுக்கு? இது நியூ மெத்தட். செகண்ட்ல உள்ளது வந்து ஓல்டு மெத்தட். இந்த நியூ மெத்தட்னா குரூப் பாலிசி பிரிஃபரன்ஸ் வந்து நியூ மெத்தட். ரெஸ்ட்ரிக்டட் குரூப்ஸ் வந்து ஜிபிஓ அதன் வழியா புல் பண்றது வந்து ஓல்டு மெத்தட். ஓகே. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட நம்ம பார்த்துருவோம். வித்தவுட் ரிமூவிங் த ஓல்டு மெம்பர் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோம். உங்களுக்கு புரியும் அது. ஸோ இது என்னோட கிளையன்ட் மெஷின். ஓகேவா? என்னோட கிளையன்ட் மெஷின். ஸோ இதில வந்து நான் இந்த கிளையன்ட் மெஷினோட லோக்கல் குரூப்ஸ் அண்ட் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட மேனேஜ்மென்ட் எடுக்கிறேன். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் மேனுவலா ஆட் பண்ண யூசர் இருக்காரு. இந்த யூசர் யாருக்கு மெம்பர்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப்புக்கு வந்து இவரு வந்து மெம்பர். ஓகேவா? ஸோ மெம்பரா இருக்காரு. ஸோ நான் இப்போ வந்து குரூப் பாலிசி ரன் பண்ண போறேன். எந்த கான்செப்ட்ல ரன் பண்ண போறேன்னா, இந்த இதில வித்தவுட் ரிமூவிங் த ஓல்டு மெம்பர். ஓல்டு மெம்பர்னா இவர ரிமூவ் பண்ணாம இவர ரிமூவ் பண்ணாம இவர ரிமூவ் பண்ணாம நம்ம வந்து இன்னொரு குரூப்போ, இல்ல ஒரு யூசரையோ வந்து நம்ம வந்து இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்து குரூப்ல வந்து மெம்பரா ஆட் பண்ண போறோம். ஓகே. நல்லா பார்த்தீங்க. நான் நோட்ஸ்ன்னு குடுத்துருக்கேன் அது. உங்களுக்கு தெளிவா புரியும் அது. ஓகேவா? தெளிவா புரியும். ஒரு நிமிஷம். ஸோ இதில பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த மெம்பர வந்து ஓல்டு மெம்பர யாரையும் ரிமூவ் பண்ணாம அடிஷனலி ஆடிங் குரூப்ஸ் ஆஃப் டொமைன் யூசர் டூ த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ் ஆஸ் மெம்பர். ஓகேவா? நான் குடுத்துட்டேன். ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அந்த எப்படி ஆட் பண்றது குரூப் பாலிசி வழியா அப்படின்னு பார்ப்போம். ஸோ முன்னாடியே சொன்ன மாரி தான் ஆஸ் யூசுவலா நீங்க வந்து அ இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் போனீங்கன்னா ஓகே. இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் போனீங்கன்னா, நீங்க வந்து இந்த பாலிசி ரன் பண்றதுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப்ல உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க வந்து கிளையன்ட் மெஷினோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பர்மிஷன் குடுக்க போறீங்களோ, அவங்கள வந்து என்ன செய்யணும், இந்த குரூப்ல வந்து நீங்க மெம்பரா ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த குரூப்ல வந்து யாரும் இல்லையா? ம். இல்ல. நோ இஷ்யூ. சரி நம்ம ஆட் பண்ணிப்போம். யாரெல்லாம் வந்து இந்த
குரூப்ல வந்து நீங்க மெம்பரா ஆட் பண்ண போறீங்களோ, ஓகே. அவங்கள வந்து நீங்க வந்து இந்த மெம்பர் ஃபார் திஸ் குரூப்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இதுல வந்து ஒரு 2 பேர மட்டும் ஆட் பண்றேன். ஓகேவா? மூர்த்தி குமார வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்லயே நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது டெலீட் பண்ணியிருக்கேன் நானு. ஓகேவா? ஸோ, மூர்த்தி குமார்ங்கிற ஒரு பர்சன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து அ முகமது உமர் அவரையும் நான் வந்து இந்த இதுல வந்து நான் வந்து 2 பேர வந்து நான் புல் பண்ணணும். ஓகேவா? எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுல வந்து நான் புல் பண்ணணும். ஸோ, அதுக்காக வந்து இந்த 2 பேரையும் நான் மெம்பர்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்க இந்த பழைய கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் நம்பர் 6 பார்ட் 1 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ, இதில பார்த்தா எனக்கு வந்து இந்த மூர்த்தி குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மெம்பரா இருக்காரு. ஓகேவா? ஐடி டெலிகேஷன்ல. ஸோ, அடுத்து வந்து முகமது உமரும் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து மெம்பரா இருக்காரு. ஸோ, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். அதில வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்து இந்த 2 மெம்பரையும் ஆட் பண்ணிட்டேன். 2 யூசரையும் மூர்த்தி குமாரையும், அ உமரையும் வந்து முகமது உமரையும் வந்து அவர வந்து நான் அந்த செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணிட்டேன். ஸோ, அதுக்கு அடுத்து என்னன்னா, செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ண பிறகு, நீங்க டைரக்ட்டா குரூப் பாலிசி போயிருங்க. குரூப் பாலிசில போயிட்டு, குரூப் பாலிசி போடுறதும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதில போயிட்டு ஒரு குரூப் பாலிசி நேம குடுத்து கிரியேட் பண்ணிருங்க. குரூப் பாலிசி கிரியேட் பண்ணீங்க அந்த நேம குடுத்து. ஓகேவா? அதில நேம குடுத்து கிரியேட் பண்ண பிறகு, அதுக்கு அடுத்து என்ன செய்றீங்க, இதில போயிட்டு உங்கள எதில கிரியேட் பண்ணணும்னா, உங்க டொமைனுக்கு அண்டர்ல தான் நீங்க அந்த குரூப் பாலிசி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ, இதில வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த பேரு நீங்க கிரியேட் பண்ண பிறகு ரைட் கிளிக் பண்ணிட்டு, அதில எடிட் போயிட்டு ஸோ வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணல. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல தான் ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணோம். இதில வந்து நம்ம செக்யூரிட்டி குரூப்ல தான் ஆட் பண்ண போறோம். செக்யூரிட்டி குரூப்லனா நீங்க கம்ப்யூட்டர்ல கான்ஃபிகரேஷனு, பாலிசி ஓகேவா? பாலிசில போயிட்டு இங்க விண்டோஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அத போனீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அத டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க செக்யூரிட்டி குரூப்ன்னு இருக்கும். அதையும் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ, அந்த செக்யூரிட்டி குரூப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்ய போறோம், எந்த ஒரு யூசரையும் வந்து ரிமூவ் பண்ணாம, நம்ம வந்து ஒரு மெம்பர் அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்புக்கு வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் யூசர வந்து நம்ம புஷ் பண்ண போறோம். குரூப் வந்து ஒரு புஷ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, அதில வந்து நீங்க வந்து இங்க ஆட் பண்றதுக்கு நீங்க இந்த செக்யூரிட்டி குரூப்ல ரைட் கிளிக் பண்ணி ஆட் குரூப்ன்னு குடுக்கலாம். இல்லாட்டி இந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து ரைட் சைட்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஆட் குரூப்ன்னு குடுக்கலாம். ஸோ, அந்த ஆட் குரூப்ல வந்து நீங்க கிளிக் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இங்க வந்து குரூப் கேட்கும். ஸோ, ப்ரௌசர்ல போயிட்டு உங்களுக்கு என்ன குரூப் ஆட் பண்ணணுமோ, அந்த குரூப்ப வந்து இங்க ஃபர்ஸ்ட்டு என்ன குரூப் ஆட் பண்ணணுமோ, அந்த குரூப்ப மட்டும் இங்க குடுத்துருங்க. உங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சாரி உங்க டொமைன்ல வந்து நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணீங்கல்ல, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணீங்கல்ல, அத வந்து இங்க குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டு, ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்த பிறகு, இங்க வந்து ஓகே குடுத்த பிறகு இந்த இந்த விண்டோ இந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நீங்க எந்த ஒரு யூசரையும் கிரியேட் பண்ணல, எந்த ஒரு ஓல்டு மெம்பர டெலீட் பண்ணாம ஆட் பண்ணக்கூடிய மெத்தட வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க வந்து நீங்க குரூப் தான் குடுக்கணும். ஓகேவா? நீங்க சர்வரோட எந்த குரூப்ப வந்து நீங்க புஷ் பண்ண போறீங்களோ, அந்த புஷ் பண்ற குரூப்ப தான் நீங்க இங்க வந்து குரூப்ப ஆட் பண்ணணும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பழைய இதில வந்து எந்த ஒரு உங்க சிஸ்டத்தில உள்ள கிளையன்ட் மெஷினோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல உள்ள மெம்பர யாரையும் டெலீட் பண்ணாம ஆட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க வந்து நீங்க வந்து உங்களோட சர்வர்ல உள்ள எந்த குரூப்ப புல் பண்ண போறீங்களோ, லோக்கல் கிளையன்ட் மெஷினோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்புக்கு புல் பண்ண போறீங்களோ, அந்த குரூப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ண பிறகு ஓகேவா? ஆட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த கிரியேட் பண்ணும்போதே இந்த விண்டோ வரும். இல்லாட்டி நீங்க கேன்சல் குடுத்துட்டு திருப்பியும் வந்து இந்த இத டபுள் கிளிக் பண்ணாலும் இந்த விண்டோ வந்துரும். இந்த டெம்ப்ளேட் விண்டோ வந்துரும். ஓகேவா? ஸோ, அதில வந்து இது என்ன செய்ய போறோம், திஸ் குரூப் இஸ் எ மெம்பர் ஆஃப் இந்த குரூப் வந்து யாரோட மெம்பரா இருக்க போறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ல வந்து மெம்பரா இருக்க போறாங்க. ஓகேவா? இத குடுத்துட்டு இங்க வந்துரும். ஓகே குடுத்துருங்க. இங்கேயும் ஓகே குடுத்துட்டு, அப்ளை ஓகே. ஓகே. இப்போ வந்து இதில வந்து குரூப் பாலிசி அப்டேட் பண்ணிருங்க. ஜிபி அப்டேட் பண்ணிருங்க. ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஸோ அப்டேட் பண்றேன். ஓகே. இது ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம கிளையன்ட் மிஷின்லயும் போயிட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஸோ கிளையன்ட் மிஷின்லயும் போயிட்டு ஓகே அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கிளையன்ட் மிஷின்லயும் போயிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஜிபி ஜிபி அப்டேட்
ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஓகே. அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப போய் நீங்க வந்து உங்க கிளையன்ட் பிசில வந்து அந்த குரூப்ஸ் அண்ட் லோக்கல் லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட மேனேஜ்மென்ட் எடுத்தீங்கன்னா, கன்சோல் எடுத்தீங்கன்னா, இங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம புல் பண்ண அந்த குரூப் வந்து இங்க வந்துருவாங்க. ஓகேவா? அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிருவோம். அ ஷிஃப்ட் என் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்டர் அமுத்திங்கன்னா, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு உங்களுக்கு கேட்கும். ஓகே. அதில வந்து நீங்க என்ன செய்றீங்க, நான் யார் கேட்டேன்? மூர்த்தி குமார். அவர வந்து நம்ம ஆட் பண்ணோம். பாஸ்வேர்ட் இதான்னு நெனைக்கிறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ, இப்போ வந்து மூர்த்தி குமார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயிட்டார். ஸோ, 2வது வந்து என்ன செய்ய போறோம்? அ ஓகே, மூர்த்தி குமார் வந்து இதில அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயிட்டாரு. ஓகேவா? ஒர்க் ஆகுது. ஸோ, இப்போ என்ன செய்ய போறோம்னா, 2வது மெத்தட் எப்படி ரன் பண்ண போறோம்னா, எனக்கு வந்து நான் மேனுவலா ஆட் பண்ண எனக்கு இந்த யூசர் தேவையில்ல. ஓகேவா? எந்த யூசருமே இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல உள்ளவங்க மெம்பரா இருக்காங்கல்ல, அந்த எந்த யூசருமே இருக்கக்கூடாது. எப்பன்னா, நான் 2வது பாலிசி வந்து நான் அப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு வந்து எந்த யூசருமே வந்து மெம்பரா இருக்கக்கூடாது. ஒன்லி நான் வந்து குரூப் பாலிசியா சென்ட் பண்ண யூசர் மட்டும் தான் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து குரூப்ல வந்து மெம்பரா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த மெம்பரையும் டெலீட் பண்ணக்கூடாது. நான் லோக்கல் குரூப் பாலிசி வழியா புல் பண்ற அ அ யூசர் குரூப்பா இருந்தாலும் சரி, யூசரா இருந்தாலும் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வந்து மெம்பரா இருக்கணும். டெலீட் பண்ணாம எந்த ஒரு மெம்பரையும் டெலீட் பண்ணாம இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும்னு சொல்லி தான் நான் இப்போ இந்த பாலிசி ரன் பண்ணேன். ஸோ, இந்த பாலிசிய ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்த மெத்தட்ல ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல உள்ளவங்க யாருமே இருக்கக்கூடாது. மெம்பரா இருக்கவங்க யாருமே இருக்கக்கூடாது. எப்ப நான் இந்த இன்னொரு பாலிசி நான் இந்த பாலிசி இந்த ஐடி டெடிகேஷன் குரூப்ப புல் பண்ணும்போது, எனக்கு எல்லா மெம்பரையும் டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? டெலீட் பண்ணிட்டு, ஒன்லி இந்த மெம்பர் மட்டும் தான் எனக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண போறோம். ஓகே. ஸோ, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஓகே. அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, நீங்க வந்து இத ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ளை குடுத்துருங்க. ஓகே. அப்ளை குடுத்துட்டு இந்த இதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. இந்த இதையும் டெலீட் பண்ணிடுங்க. குரூப் பாலிசி அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. இங்கேயும் என்ன செய்யுங்க, இது ஒன்ஸ் அந்த குரூப் பாலிசி சக்சஸ் ஆன பிறகு சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து இங்கேயும் குரூப் பாலிசி ரன் பண்ணிடுங்க. ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஓகே. இப்ப போயிட்டு அந்த லோக்கல் யூசர கன்சோல் ஓப்பன் பண்ணுங்க. லோக்கல் யூசர்ஸ்ன்னு குரூப்ல போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி டெலிகேஷன் குரூப் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த சர்வர்ல வந்து நம்ம அந்த குரூப் பாலிசி வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே. இது ரன் பண்ணியாச்சு நம்ம. ஓகே. செகண்ட் மெத்தடு இத பார்க்க போறோம் இப்ப. செகண்ட் மெத்தடு இத பார்க்க போறோம். Removing the old member in the local administrator group, only add the group of domain user to be added in local administrator group as member. ஓகேவா? செகண்ட் மெத்தடு இத பார்க்க போறோம். இது முடிஞ்சிருச்சு. இத பார்க்க போறோம் இப்ப. ஸோ, அ ஸோ அதே ஆஸ் யூசுவல் நான் வந்து என்ன செய்றேன், நான் ஏற்கனவே உள்ளது தான். எல்லாமே அதே தான். ஓகே. இந்த டிஸ்ட்ரிக்ட் குரூப்ல போயிடுங்க. போயிட்டு இங்க வந்து ஆட் குரூப்ன்னு குடுங்க. குரூப்ப குடுத்துட்டு, இந்த இடத்துல இப்ப நீங்க என்ன போட போறீங்கன்னா, எனக்கு வந்து நான் புல் பண்ற குரூப்ஸோ, இல்ல ஒரு யூசரோமா கிளையன்ட் சைட்ல லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல இருக்கணும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். அப்படிங்கும்போது, இங்க என்ன செய்யணும்னா, நீங்க இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ப செலக்ட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப்ஸ வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே. இப்ப இங்க கிளிக் பண்ணிட்டு, இப்ப இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாம, மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்
அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க உங்களோட யார் யாரெல்லாம் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, குரூப்ஸா இருந்தாலும் சரி, யூசரா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து இங்க நீங்க ஆட் பண்ணணும். எனக்கு வந்து இங்க ஐடி டெலிகேஷன் என்னோட குரூப்ப வந்து நான் இங்க ஆட் பண்றேன். ஓகே. ஓகே குடுத்துடுறேன். அப்ளை. ஓகே. இப்ப நான் வந்து குரூப் பாலிசி ரன் பண்றேன். ஓகே. குரூப் பாலிசி ரன் பண்ணிட்டேன். ஸோ, நீங்க வந்து ஒரு விஎம் டூ விஎம் ஓகேவா? விஎம் டூ விஎம் சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஓகே. உங்களோட கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் சைடு ஏரோ மார்க் அனுப்புனீங்கன்னா, அடுத்த விஎம்க்கு போகும். உங்களோட இந்த சைடு இன்னொரு விஎம்க்கு உங்கள லெஃப்ட் சைடுல விஎம் சேஞ்ச் பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஆல்ட் லெஃப்ட் ஏரோ அமுத்துனீங்கன்னா, கூட இன்னொரு விஎம்க்கு சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஓகேவா? நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். விஎம் டூ விஎம் சேஞ்ச் பண்றது. ஓகே. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த குரூப் பாலிசி வந்து நான் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. ஓகே. இப்போ வந்து நான் அவனோட கிளையன்ட் மிஷின்ல போயிட்டு யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட மேனேஜ்மென்ட் கன்சோல ஓப்பன் பண்றேன். இங்க குரூப்ல போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர பார்த்தீங்கன்னா, குரூப் பாலிசி நான் இங்க புல் பண்ணல ஃபர்ஸ்ட்டு. ஜிபி அப்டேட்டே குடுக்கல. அதனால தான் உங்களுக்கு காட்டுது. ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் உங்களுக்கு வந்து அந்த குரூப் பாலிசி ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதில வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட்ன்னு வச்சிருப்பீங்க. ஸோ, நீங்க வந்து ஒரு தடவையும் அந்த குரூப் பாலிசி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரன் பண்ண தேவையில்ல. அது எதுல நீங்க அந்த குரூப் பாலிசி ப்ரிஃபரன்ஸ்ல. ஆனா இது வந்து ஓல்டு மெத்தடு. நீங்க வந்து அந்த குரூப் பாலிசி நீங்க வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்ப போய் பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ அந்த யார் யாரெல்லாம் வந்து மெம்பரா இருந்தாங்களோ, அவங்களலாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த குரூப் பாலிசி அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு, அப்ளை பண்ணும்போது ரிமூவ் பண்ணிட்டு, இதில என்ன செய்யணும்னா, நம்ம எந்த யூசர வந்து நம்ம அ சர்வர் மூலியமா புல் பண்ணோமோ, குரூப் பாலிசி வழியா புல் பண்ணோமோ, அந்த யூசர மட்டும் இது மெம்பரா வச்சுக்கும். இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட்டு வந்து மெம்பரா வச்சுக்கும். மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிருவோம். அந்த குரூப் வந்து ஆல்ட் கண்ட்ரோல், ஷிஃப்ட் கண்ட்ரோல், என்டர். ஓகே. இப்போ வந்து முகமது உமர குடுத்துருவோம். ஓகே ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் பண்ணாம புரியும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தா திரும்பி இந்த வீடியோ பாருங்க. ஸோ 2 மெத்தடையும் பார்த்தீங்க. அ கிளாஸ் 6 பார்ட் 1யும் பாருங்க. புரியலன்னா, அது திருப்பி ரிப்பீட்டடா பாருங்க. இது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ். ஏன்னா ஒரு சப்போர்ட் டீம்ங்குறபோது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு வந்து டொமைன் அட்மினோடோ, இல்ல என்டர்பிரைஸ் அட்மினோ குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு சாதா ஒரு டொமைன் யூசர ஸ்டாண்டர்ட் யூசர வந்து ஒரு குரூப் செக்யூரிட்டி குரூப் ப கிரியேட் பண்ணி, அது மூலியமா தான் வந்து கிளையன்ட்டோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து புல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கன்டென்ட் வந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் தான் போடுறேன் நானு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நான் கன்டென்ட் வந்து போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி நான் வந்து ஒரு வீடியோவா போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த உங்களுக்கு என்னோட சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க மெயினா வந்து யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்களோ, சப்போர்ட்டு ஐடி சப்போர்ட்டா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டரா அவங்கவங்க வந்து ஜஸ்ட் மூவ் டூ கிளவுட். கிளவுடுக்கு வந்து நீங்க மூவ் ஆவுங்க. ஸோ என்னோட சர்வர் ஃபுல்லா நான் முடிச்ச பிறகு கிளவுடோட இதுதான் நம்ம வந்து இந்த என்னோட சேனல்ல போடப் போறேன். கிளவுடோட எப்படி வந்து ஆஃபிஸ் 365 அடுத்து வந்து அஸ்யூர் அதுக்கடுத்து வந்து எல்லாமே வந்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மெயினா நெட்வொர்க்கிங்கும் போடுவேன் நான். அடுத்த இதில வந்து நெட்வொர்க்கிங்கும் போடப் போறேன். ஸோ நெட்வொர்க்கிங்கும் சேர்த்து நான் அந்த எப்படி கிரியேட் பண்றது? எப்படி வந்து நம்ம ஃபயர்வால்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது? அதுக்கு அடுத்து வந்து எப்படி பாலிசி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோல போடுவேன் நான். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே.